காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு என்னென்ன பலகாரம் செய்யலாங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிச்சிடலாமா? இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பை வச்சு மாவுருண்டை தான் செய்ய போகிறோம். மூணு இன்க்ரீடியன்ட் தான் தேவை. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்துக்க போகிறேன். இதில் நான் 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நம்ம அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டு கலர் மாறக்கூடாது, ஆனால் லேசாக வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இது லேசாக சூடாயிருச்சு. இப்போது இந்த பாசிப்பருப்பை நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். சிம்மில் வச்சுட்டு கலர் மாறாமல் நல்லா சூடாகிற வரைக்கும், வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துடலாம். கை விடாமல் வறுக்கணும், அதான் எல்லாம் ஒரே பக்கமாக வறுபடும். இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம இதை பிளேட்டில் ஆற வச்சிடலாம். பாசிப்பருப்பு ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு சலிச்சிருங்க. நான் கொஞ்சம் நிறைய அரைச்சதுனால நான் மிஷின்லேயே போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவு பவுடர் நைஸாக இருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன நைஸ் சல்லடையில் சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் அதே கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த கப்பில் தான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் ஜீனி அளந்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பு அளந்தாலுமே அதுக்கு சரிசமமாக ஜீனி அளந்துக்கங்க. இப்போது நான் இதில் 1 கப்பு ஜீனி, இதை நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இதுக்கு ஏலக்காய் பொடியோ முந்திரி பருப்பு போடுறேன் அப்படின்னு எதுவுமே போடக்கூடாது. வெறும் ஜீனி, பாசிப்பருப்பு மாவு, நம்ம நெய், இது 3 மட்டும்தான் இந்த மாவு ரெண்டைக்கு தேவை. இதை நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன். ஜீனியை நான் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பாசிப்பருப்போடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவோட இப்போது ஜீனியை கலந்துடலாம். என்ன தம்பி, நைஸாக இருக்கவும் டபக்குன்னு விழுந்துருச்சு. இதை கையை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம 1 கப்பு மாவு எடுத்திருக்கோம். இதில் 1/2 கப்பு நெய் எடுத்திருக்கேன். இதை நம்ம லேசாக உருக்கிக்கலாம். லேசாக சுட வச்சா போதும், ஏன்னா கட்டியாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் சுட வச்சிடலாம். இது முழுக்க நெய்யை வச்சு தான் நம்ம மாவு உருண்டை பிடிக்க போகிறோம். அதனால் நெய்யில் தான் நம்ம இது பண்ணணும். இது பத்தலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம, ஏன்னா இது காஞ்சி போன மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா முழுங்கும் போது தொண்டையில் அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் கூட தான் வேணும். காஞ்சிருச்சு. சும்மா லேசாக அந்த இது மட்டும் உருகுனா மட்டும் போதும். இப்போ இதை ஊற்றிடலாம் மாவில். கை சுடுமான்னு பார்த்துக்கோங்க. லேசாக கரண்டி வச்சு இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். எந்த அளவு உங்களுக்கு சின்னது பெருசு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் இந்த அளவு பிடிக்கிறேன். நான் ஜீனி போட்டிருக்கிறதுனால இலக்கம் கொடுக்கும். அப்புறம் ஆறிடுச்சுன்னா கரெக்டாக வந்துடும். இந்த அளவு பிடிச்சிக்கிறேன்.
பாசிப்பருப்பு மாவு உருண்டை ரெடி ஆயிருச்சு. எங்கள் ஊரில் கல்யாண பலகாரம், சீர் பலகாரம், தலை தீபாவளி பலகாரத்துக்கெல்லாம் இது கண்டிப்பாக செய்வாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.